ओम गुरु ब्रह्म गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्ष परब्रह्म तस्मै श्री आत्म ओम गम महागणपति सद्गुरुं शिवसुब्रह्मण्य सद्गुरुं आदित्य सद्गुरुं नमो नारायण सद्गुरु श्री भगवते आदिशक्ति परमेश्वरी सद्गुरुदाय नमः श्री ज्योति स्वरूप आदि अरुणाचलेश्वर सद्गुरुवे नमः ओम श्री गुरु दक्षिणामूर्ति सद्गुரு श्री गुरु दक्षिणामूर्ति अन्னை सद्गुरुदाय नमः அனைத்து குருமார்களையும் வணங்கி இந்த ஸ்ரீ வாலை சுப்பையா அவன் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியை காணும் அனைத்து அன்பர்களுக்கும் ஸ்ரீ வாலை சுப்பையா அவர்களின் அன்பான வணக்கங்கள். வாருங்கள், நாம் இன்று ஜோதிடத்தில் பார்க்க இருக்கும் தலைப்பு மீனராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். மீனராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். மீனராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். மீனராசிக்கு சனிப்பெயர்ச்சி 11ஆம் இடத்தில் வருவதனால் பணவரவுதான் இனி உங்களுக்கு பணமழை பொழியப் போகிறது. இதுவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 26/12/2020 முதல் 11ஆம் இடத்தில் ஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு அடியெடுத்து வைக்கிறார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான் ஆவார். அவர் லாபஸ்தானத்தில் தனது சொந்த வீடாக மகரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழிலில் வளம் சிறப்பாக இருக்க அருள் புரிவார். எதிர்பார்த்த காட்டிலும் கூடுதல் லாபத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கப் போகின்றார். உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் உயரப் போகிறது. சுபகாரியங்கள் மளமளவென்று மகிழ்ச்சியாக நடைபெறப் போகிறது. பொருளாதாரத்தில் நீங்கள் ஒரு உயர்ந்த உச்ச நிலையை அடைய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இப்போது இந்த சனிப்பெயர்ச்சி மூலம் கைகூடி வருகிறது. மகர ராசியில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் நீச்சம் பெற்று சஞ்சாரிக்கின்றார். அவரோடு இப்போது சனி பகவானும் இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தை உருவாக்குகிறார். 10க்கு அதிபதியும் குரு 11இல் சஞ்சரிப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் வந்து உங்களை சேரப்போகிறது. கேட்ட இடத்தில் உதவிக்கரங்கள் நீட்டி உங்களுக்கு தரும் நிலை அதிகமாகவே கிடைக்கப் போகிறது. அரசியல் சார்ந்த பிரபுகளால் உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் கிடைக்கப் போகிறது. ராஜயோகம் என்று சொன்னாலே, ராஜயோகம் என்பது பெரியவர்களுடைய, அதாவது தலைவர்கள் இல்லையென்றால் பெரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திடீரென்று உங்களுக்கு பண உதவியோ அல்லது ஏதேனும் உதவிகள் திடீரென்று கிடைப்பதைத்தான் ராஜயோகம் என்று கூறுவார்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தான சனியின் ஆதிக்கம் டிசம்பர் 26ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கப் போகின்றார். அந்த இடத்தில் லாபஸ்தானம் என்று சொல்லப்படுவதால் இதுவரை எவ்வளவு முயற்சி செய்து முடிவடையாத தொழில் தொடர்புகள் இப்பொழுது முடிவடைந்து பெருந்தொகை கையில் புரளப் போகிறது. புதிய ஒப்பந்தங்கள் வந்து கொண்டே இருக்கப் போகிறது. கூட்டு தொழிலில் இருந்து விலகி தனி தொழில்
தொழிலாக நீங்கள் மாற்றி அமைக்க முயற்சிக்க செய்ய போகிறீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வுகள் வரப்போகிறது. அதேபோல் சம்பள உயர்வுகள் வரப்போகிறது. புதிய வேலைக்கு மாற்றும் எண்ணத்தையும் நீங்கள் உருவாக்கி கொள்வீர்கள் இந்த சனி பெயர்ச்சியின் மூலம். இது சனி பெயர்ச்சியின் சனியின் லாபஸ்தனமாக உங்களுக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தனத்துக்கான சனி பெயர்ச்சியின் சனி பலன்கள் ஆகும். அடுத்தபடியாக சனியின் பார்வை பலன்கள். உங்கள் ராசிக்கு சனி 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்கள் ராசியையும் 5, 8 ஆகிய இடங்களையும் பார்க்கப் போகின்றார். உடல் நலம், குடும்பம், புகழ், ஆரோக்கியம், பூர்வ புண்ணியம், பிள்ளைகள், பூர்வீக சொத்துக்கள், ஆயுள் விருத்தி, ஆரோக்கியம் போன்றவற்றை எல்லாம் அறிந்து கொள்ளும் விதத்தில் சனியின் பார்வை பதிவதால் அதற்கு ஏற்ற பலன்கள் உங்களுக்கு வந்தே சேரும். குறிப்பாக சனி ராசியை பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் வரத்தான் செய்யும். உங்களுக்கோ உங்களை சார்ந்த குடும்பத்திற்கோ உடல்நல பாதிப்புகள், மருத்துவ செலவு அடிக்கடி வந்து செல்லத்தான் இருக்கும். உங்களுடைய செல்வாக்குகள், புகழ் அதிகரிக்கப் போகிறது. சனியின் பார்வை 5இல் பதிவதால் 5ஆம் பார்வையாக பார்ப்பதால் பிள்ளைகளின் வழியில் நல்ல தகவல்கள் வந்து சேரும். பிள்ளைகள் மேற்படிப்பை முன்னிட்டு நீங்கள் செய்த முன் ஏற்பாடுகள் பலன் தர போகிறது. படிப்பு முடித்த பிள்ளைகள் வேலை வாய்ப்பிற்காக செய்த முயற்சிகள் அனைத்தும் கைகூடப் போகிறது. பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகளில் மட்டுமல்லாமல் பெற்றோர்களின் முத்து விழா, பவள விழா போன்ற விழாக்கள் மற்றும் புதுமனை புது விழாக்கள் நடத்தும் யோகங்கள் உங்களுக்கு வரப்போகின்றது. இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலம் பூர்வீக இடம் கையை விட்டு போய்விட்டதே என்று கவலைப்பட்டவர்களுக்கு புது இடம் சொந்த ஊரிலேயே வாங்கி மகிழ்ச்சி கொள்ளும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. சனியின் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும். போராட்டமான வாழ்க்கையை மாற்றி புதிய திருப்பங்கள் ஏற்படும். புதிய ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு வரப்போகிறது. புதிய கடைகள் கட்டும், வாடகைக்கு விடும் யோகமும் உங்களுக்கு வரப்போகிறது. இது அனைத்தும் சனியின் பார்வை பலன்களாக உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் இந்த மீனராசிக்கு அமையப்போகிறது. வாருங்கள் அடுத்த சனியின் பாதச்சார பலன்கள் என்னென்ன என்று மீனராசிக்கு கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இதில் பார்க்கப் போகிறோம். 27/12/2020 முதல் 27/12/2021 வரை சூரியன் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது எதிரிகளின் தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் திட்டமிட்ட காரியத்தை திடீரென மாற்றி கொள்வீர்கள் என்ற மனநிலை உருவாகும். உங்கள் ராசிக்கு 6க்கு அதிபதியான சூரியன் விளங்குவதால் அரசு வழியில் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு
தாமதமாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆதரவு கரம் நீட்டுவதற்காக சொன்னவர்கள் உங்களை விட்டு விலகிவிடுவார்கள். இந்த நேரத்தில் ஒரு கடனை அடைக்க நீங்கள் மற்றொரு கடனை வாங்கும் சூழ்நிலை ஒரு சிலர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. நீங்கள் என்ன செய்தாலும் குடும்ப பெரியவர்கள் நன்றி காட்ட மாட்டார்கள். நீங்கள் என்னதான் குடும்பத்திற்காக உழைத்தாலும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் உங்களுக்கு நன்றி காட்ட மாட்டார்கள். உங்களோட உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் உங்களுக்கு சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது. 28/12/2021 முதல் 26/1/2023 வரை சந்திரன் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது நீங்கள் திட்டமிட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு வரும். திடீரென்று முன்னேற்றம் வந்து சேரும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. உங்கள் கடமைகளில் இருந்து நீங்கள் ஓய்வோ அல்லது அகலும், அதாவது ஓய்வு அகலும்போது கல்யாண சீர்வரிசை பொருள்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் கடமைகளில் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், உங்கள் கடமைகளில் இருந்து தொய்வு அகலும். கல்யாண சீர்வரிசை பொருள்கள் வாங்குவதில் மிக கவனமாக இருப்பது நல்லது. வர்த்தகம் சார்ந்த முயற்சிகளில் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைத்தே தீரும். வாக்குவாதம் செய்தவர்களை பகையை மறந்து உங்களுக்கு உறுதுணையாக செயல்படுவார்கள். பாகப் பிரிவினைகள் சுகமுகமாக முடிந்து மகிழ்ச்சி காணப்போகிறீர்கள். திடீரென்று வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்தனையில் தோன்ற அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நற்பலனாக அமையும் நேரமாக இது அமையப் போகிறது. அதுக்கு அடுத்தபடியாக 27/1/2023 முதல் 19/12/2023 வரை செவ்வாய் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது வாழ்க்கை பாதையில் நல்ல மாற்றம் உண்டாகப் போகிறது. வருமானம் மனநிறைவாக இருக்கப் போகிறது. மனம் நிறைவாக இருக்கப் போகிறது. நீங்கள் இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் லாபம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கப் போகிறது. மனதில் உள்ள வீண் கவலைகளும் மனச்சஞ்சரவுகளும் விலக போகின்றது. விலை உயர்ந்த பொருள்களை வாங்கும் யோகங்கள் நீங்கள் முயற்சி செய்ய போகிறீர்கள். வீட்டுக்கு விலை உயர்ந்த பொருள்களோ அல்லது ஆடம்பரமான வண்டி வாகனங்களோ வாங்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அமையப் போகிறது. நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறவில்லையே என்று மனதில் இருந்த அந்த மன பிரார்த்தனைகள் இப்போது நிறைவேறும் காலமாக மாறப்போகிறது.
நிறைவேறும் காலமாக மாறப்போகிறது. உயர் பதவியில் இருந்தவர்களுக்கு அதிகார பதவியில் உள்ளவர்கள் நட்பால் அனைத்து நல்வழிகளும் உங்களுக்கு நன்மையாகவே கிடைக்கப் போகிறது. உத்தியோகஸ்தானங்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து, அதாவது உத்தியோகத்தில் உள்ளவர்கள் ஓய்வு பெற்றவர்கள் ஓய்வை விட்டு வெளிவந்து புதிய தொழில்களை தொடங்கலாமா என்று இக்காலகட்டங்களில் சிந்திக்க தோன்றும். இக்காலத்தில் சனியும் கும்பத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். எனவே உங்களுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பதில் இந்த நாட்கள் உங்களுடைய மனத்தில் இருந்த பிரச்சனைகள் மாறி சுமூகமாக தொழில் தொடங்கலாம் என்ற காலங்கள் உங்களுக்கு வந்துவிட்டது என்பதை இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களின் மூலமாக நாம் கூறிக்கொள்கிறோம். மீனராசி அன்பர்களே, இது அனைத்தும் சனிப்பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு நல்ல சனிப்பெயர்ச்சி பலன்களாக அமையப்போகிறது. இந்த காலகட்டங்களை நீங்கள் நல்ல விதத்தில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைய நீங்கள் முழு முயற்சியை எடுக்க ஒரு நல்ல தருணமாக இந்த சனிப்பெயர்ச்சி அமையப்போகிறது. சனிப்பெயர்ச்சியை தொடர்ந்து குரு பெயர்ச்சி பலன்கள், இந்த மீனராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காலங்கள் எப்படி என்பதை பற்றி இந்த பதிவினில் அடுத்த பகுதியாக, சனிப்பெயர்ச்சிக்கு அடுத்த பகுதியாக குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கப் போகிறோம். சனிப்பெயர்ச்சி காலத்தில் 3 முறை குரு பெயர்ச்சி நிகழப்போகிறது. கும்பராசியில் குரு சஞ்சரிக்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருப்பதால் விரயங்கள் அதிகரிக்க போகிறது. வீடு மாற்றங்கள், இடம் மாற்றங்கள் உருவாகலாம். தொழிலில் மிக கவனம் தேவை. குடும்ப சுமை அதிகமாக கைகொடும். மீனத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது ராசிநாதன் ராசியிலே சஞ்சரிப்பதால் நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரும். எதிரிகள் விலகுவார்கள். இதெல்லாம் அதுக்கடுத்தபடியாக 3வது மேசத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது குடும்ப ஒற்றுமை பலப்படும். கொடுக்கல் வாங்கல் திருப்தியை தரப்போகிறது. உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்போடு உன்னத நிகழ்வு இல்லத்தில் நடைபெறப் போகிறது. உத்தியோகத்தில் உயர் பதவிகள் உங்களை தேடி வர வாய்ப்புகள் உண்டாகப் போகிறது. இது அனைத்தும் குரு பெயர்ச்சி காலத்தில் குரு பெயர்ச்சி பலனாக உங்களுக்கு இந்த மீனராசிக்கு குரு பெயர்ச்சி பலன் அமையப்போகிறது. இந்த குரு பெயர்ச்சி பலனையும் இந்த மீனராசி அன்பர்கள் நல்ல விதத்தில் கூறியது போல் பயன்படுத்தி கொள்ளவும் மிக எச்சரிக்கையாகவும் இருக்கவும் என்று சொல்லி, இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு நன்மையான பலன்களாக அமையட்டும் என்று, இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் இருக்கட்டும் என்று இந்த பதிவில் உங்களுக்கு கூறுகின்றோம். மீனராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சியை தொடர்ந்து ராகுகேது பெயர்ச்சி எப்படி இருக்கப் போகிற இந்த காலகட்டத்தை பற்றி பார்க்கப் போகின்றோம். 21/2/21 குரு பெயர்ச்சியை தொடர்ந்து ராகு பெயர்ச்சி காலங்கள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த மீனராசி அன்பர்களுக்கு இப்போது பார்க்கப் போகிறோம். 21/3/2022 நடைபெறும் ராகுகேது பெயர்ச்சியில்
போது மேசத்தில் ராகுவும் துலாமில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள். இந்த மேச ராகுவின் ஆதிக்க காலத்தில் பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கப் போகிறது. குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை தீர்க்க நீங்கள் முன் வருவீர்கள். பற்றாக்குறை மாறப்போகிறது. விலகி சென்ற சொத்துக்கள் மீண்டும் உங்களை வந்து அடையப் போகிறது. அஷ்டமத்தில் கேது இருப்பதால் அலைச்சல்கள் அதிகம் காணப்படும். ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்பட விரயங்கள் உண்டு. இதற்கு முன்பாக நீங்கள் உங்களோட உடல்நிலையை கவனமாக இந்த ராகுகேது பயிற்சிகள் நடைபெறப் போகும்போது முன்னெச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்ல நன்மைகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக 8/10/2023 நடைபெறும் ராகுகேது பெயர்ச்சியின் போது மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் சஞ்சரிப்பார்கள். இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மருத்துவ செலவுகளும் கூடலாம். நீங்கள் திட்டமிட்டு காரியங்களை திட்டமிட்டபடி செய்ய இயலாதவராக இருக்கலாம். செயல்பாடுகளில் குறுக்கீடுகள் அதிகரிக்கும். ஏற்றமும் இறக்கமும் பொருளாதாரத்தில் ஏற்படும். சப்தமகேதுவின் ஆதிக்கத்தால் குடும்பத்தில் குழப்பங்கள் கூடும். ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. இந்த ராகுகேது பயிற்சியின் போது உங்களுடைய நினைவில் முன்னெச்சரிக்கையாக எந்த ஒரு காரியங்களில் நன்கு யோசித்து திட்டம் போட்டு அதற்கேற்றாது போல் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக செயல்படும் காலமாக இந்த ராகுகேது பயிற்சி மீனராசிக்கு அமைகிறது. ஏனென்றால் ராகு உங்களுடைய ராசியில் சஞ்சரிப்பதனால் ஏதேனும் மருத்துவ பெரிய விரயத்துக்கான செலவுகள் வர வாய்ப்பு உள்ளது. அதனால் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருப்பது மிக நல்லது. இதற்கான வழிபாடு முறைகளை தினம் சென்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்றும் ராகு காலத்தில் ஸ்ரீ துர்க்கையை வழிபட்டு துர்க்கைக்கு விளக்கேற்றி வழிபாடு முறைகள் செய்து வந்தீர்களானால் இந்த ராகு நாள் வரக்கூடிய தொல்லைகள் உங்களுக்கு அந்த அன்னை துர்க்கை தாய் மாற்றி அமைப்பாள். அதனால் உங்களுடைய காலம் சரியில்லாத காலகட்டங்களில் துர்க்கை அன்னையை சரணாகதியாக வைத்து வெள்ளிக்கிழமையும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சென்று ராகுகால நேரங்களில் ஸ்ரீ துர்க்கையை வழிபட்டு ஒரு எலுமிச்சங்கனியை வாங்கி உங்களுடனே வைத்துக்கொள்வது மிக சிறப்பானது. அதற்கு அடுத்தபடியான உங்களுடைய சனிப்பெயர்ச்சி, குருப்பெயர்ச்சி மற்றும் ராகுகேது பயிற்சியை பற்றி பார்த்தோம். நீங்கள் இக்காலகட்டங்களில் வழிபாடு செய்வதற்கான பரிகார முறைகளை இப்பொழுது நாம் பார்ப்போம். வியாழக்கிழமை தோறும் விரதமிருந்து தட்சிணாமூர்த்தியை
வழிபடுவதோடு இல்லத்தில் பூஜை அறையில் வள்ளி தெய்வானை கூடிய முருகப்பெருமான் படம் வைத்து முருகப்பெருமானை வழிபாட்டு வருவீர்களானால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் விலகும். அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் உங்களுடைய மீனராசி அன்பர்கள் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் சந்திரன் இடமாக இருப்பதால், அதற்கு அடுத்தபடியாக விருச்சகம் இருப்பதனால் நீங்கள் வள்ளி தெய்வானையுடன் கூடிய சுவாமிமலை சென்று இக்காலகட்டங்கள் வள்ளி தெய்வானையுடன் சுவாமிமலையில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானுடைய 6வது படை சென்று தரிசித்து வந்தீர்களானால் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறைய அவர் அருள் புரிவார் என்று இந்த பரிகாரமாக எண்ணி இதை செய்து நல்ல சனிப்பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி மற்றும் ராகுகேது பயிற்சிகளில் நல்பலன்களை இந்த மீனராசி அன்பர்கள் பெற வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் ஸ்ரீ ஆதி அருணாச்சல ஈஸ்வர சத்குருநாதரை வணங்கி, ஸ்ரீ எனது அன்னை ஸ்ரீ வாழை சத்குருதாயை வணங்கி, ஸ்ரீ ஆத்ம விஸ்வரூப பரமாத்ம ஜெகத் சன சத்குருவை வணங்கி, இந்த பதிவினை பார்க்கும் அனைத்து அன்பர்களும் இந்த பதிவு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்போர்ட் செய்யுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று சொல்லி உங்கள் ஸ்ரீ வாழை சுப்பையா உங்கள் ஸ்ரீ வாழை சுப்பையா மீண்டும் அனைத்து நேயர்களையும் வணங்கி விடை பெறுகிறேன். பதிவினை நிறைவு செய்கிறேன். ஓம் ஓம் ஓம்.